ஸோ ஹலோ காய்ஸ், என்னடா இது கை இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் நெய், இது இந்த பிளைன் இது எப்படி செய்யணும் நான் சொல்லியிருந்தேன். இது எனக்கு பிடிச்ச நெயில்ஸ் இந்த மாதிரி வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓகே, வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வேறு ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் நம்ம இந்த ஃபிங்கர் வச்சு பண்ண முடியாது. ஸோ நம்ம இதெல்லாம் கேட்டுக்கலாம். எனக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த நோட்டில் ஒரு ட்ராயிங் இதில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு குட்டி பென் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பாட் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். பாட் மாதிரி நான் அழகாக வந்து லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த பென் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கலர் சூஸ் பண்ணுறோம். இந்த பாட்டுக்கு டிசைன் ஒரு ஸ்கெட்ச் எடுத்து பார்த்தீங்களா? இது நம்ம கண்ணை முடிச்சுட்டு சூஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கெட்ச் தேவைப்பட்டு நான் யூஸ் பண்ணேன். இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஷஃபிள் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ஸ்கெட்ச் மூடி தனியாக போச்சு, அதை போட்டுக்கலாம். கையில் தான் அதை ஷஃபிள் பண்ணிக்கலாம். இப்போ 3, 2, 1 சொல்லலாம். 3, 2, 1. ஓகே, நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன், இந்த கலர் எடுத்துக்கிறேன், இந்த கலர் எடுத்துக்கிறேன். மட்டும் 4 கலர் எடுத்துக்கணும். ஓகே, இந்த கலர் வச்சு சூப்பராக பண்ணலாம். இப்போ இந்த கலர்ஸ் வச்சு நம்ம ஒரு அழகான டிசைன்ஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து எது நல்லா இருக்கு பார்க்கலாம். இந்த எல்லோவா, இந்த பிங்கா, இல்லை இந்த சரி இதில் வச்சு பார்க்கும்போது பர்பிள் நல்லா இருந்தது. பிங்க்கு சுத்தமாக செட்டே ஆகலை. இது செம்மையாக செட்டே ஆகலை. எனக்கு வந்து இந்த பர்பிள் தான் வந்து செம்மையாக செட் ஆன மாதிரி இருந்தது. உங்களுக்கு செட் ஆன மாதிரி இருந்து சொல்லுவேன். நான் வந்து இந்த பர்பிளே எடுத்து அடிச்சு பார்த்தேன், செம்மையாக வந்துச்சு. மாதிரி ஒரு தொட்டை வச்சுட்டு திருப்பி இதே எடுத்து நம்ம ஒரு கோட் போட்டுக்கலாம். கோட் போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் வச்சு பண்ண போகிறோம். முதல்ல இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்து நம்ம ஒரு கேப் மாதிரி விட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கோடு போட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளே அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கேப் விட்டு நடுவில் வந்து நம்ம அந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான டிசைன் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பர்பிளையும் பிங்கோ வச்சு பண்ண போகிறோம். அதில் பர்பிள் இந்த மாதிரி டிசைனாக வச்சு பண்ணிவிட்டு இந்த பிங்க் இருக்குல்ல அதை வச்சு இந்த மாதிரி டாட்டாக போட்டுக்கணும். மேலே கீழே மேலே கீழே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இது இருக்குல்ல இதை வச்சு நம்ம இப்படி அடிச்சு இப்படி கலர் அடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான இது ரெடி. இப்போ
வச்சு நம்ம கோலம் போடலாம். இன்னும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கலர் வச்சு போட்டுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கலர் வச்சு கோலம் போட்டுக்கலாம். ஒரு குட்டியாக நான் ஒரு கோலம் போடுறேன். இந்த வளைவு கோலம் தான் எனக்கு இதை போட்டுக்கலாம். ஸோ நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது இருக்குல்ல, இந்த ப்ளூ கலருக்கு நல்லா நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் சென்டரில் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குல்ல இதை வச்சு நம்ம சைடில் மாதிரி இதை வச்சு நம்ம உள்ளே வந்து அவுட்லைன் கொடுத்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோலம் ரெடி. இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்காக நம்ம கண்ணு முடிட்டு ஒரு ரெண்டு கலர் சூஸ் பண்ணலாம். இது அப்புறம் இது. ஓகே, சாரி, நான் கண்ணு கலர் எடுத்தேன். ஓகே, இது அதுக்கப்புறம் இது. வா, செம்ம காம்பினேஷனில். பேசாமல் நம்ம இதை வச்சு ஒரு ட்ரெஸ் மாதிரி வரையலாமா? வெறும் ட்ரெஸ் மாதிரி. ஏன்னா வந்து பாவாடை தாண்டி வரைய போகிறேன். முதல்ல நம்ம இந்த மாதிரி இந்த பாவாடை தாண்டி பாவாடை சட்டை மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த கலர் வச்சு அடிச்சுக்கலாம். அடித்தா நம்மளுக்கு பாவாடை சட்டை ரெடி. இப்போ நம்ம பாவாடை வரைஞ்சிக்கலாம். பாவாடை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி க்யூட்டாக இருக்கணும். இந்த பிங்க்குக்கும் இந்த க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸ்கெட்ச் ரொம்ப யூஸ் பண்ணுவோம்னா ஸோ நம்ம லைட்டாக அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாவணிக்கு நம்ம இதுவே போட்டுக்கலாம் நினச்சேன். பட் இந்த பிங்க் கலர்லாம் ஸோ நம்ம க்ரீன் கலரில் தாவணி போட்டுக்கலாம். க்ரீன் கலரில் நம்ம தாவணி ரெடி. நெக்ஸ்ட்டு சும்மா கை சும்மா அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு சூப்பரான பாவாடை தாவணி ரெடி. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து கேட்டுருந்தீங்க நேல்ஸ் எப்படி பண்ணல. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க.